உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். முந்தைய காணொளியில் கவி காளமேக புலவர் அவர்களின் ஒரு பாடலை பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றும் கவி காளமேக புலவர் அவர்களின் ஒரு பாடலை அறிந்து கொள்வோம். நாம் எல்லோரும் தமிழ் இலக்கியம் இலக்கணங்களை கற்று தேர்ந்தவர்கள்தான், அதில் ஐயம் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் சில தமிழ் இலக்கியத்தில் உள்ள பாடல்களை நினைவு கூறும் பொருட்டே இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். அதனால் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய கவி காளமேக புலவர் அவர்களின் ஒரு பாடலில் ஒரு சேட்டை செய்தால் அந்த சேட்டை செய்தவன் எவ்வாறு இருப்பான் என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் ஒன்றை பார்ப்போம். அந்த பாடலானது குரங்கணலில் வீழ்ந்து வெறி கொண்டு தேல் கொட்ட கரம் செறிய பாம்பளவன் கவ்வ விரைந்து போய் பற்றவே கல்லுண்டு பச்சை மிளகை கடித்தால் எத்தனை வார் சேட்டை கிடம் என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலிலே எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கிறார். குரங்கானது நெருப்பில் சென்று வீழ்கிறது. அந்த நெருப்பில் சென்று வீழ்ந்தவுடன் அது பதறுகின்றது. அந்த நேரத்தில் அதை தேளும் கடிக்கிறது, அதனுடைய கையை பாம்பு சுற்றுகிறது, நண்டு கவ்வுகிறது. அப்பொழுது அது எவ்வாறு துடிக்கும்? அதே நேரத்தில் அவ்வாறு துடித்துக் கொண்டிருப்பது போய் கல்லினை உண்டு பச்சை மிளகாயை கடித்துக் கொள்கிறது. அப்பொழுது அதனுடைய சேட்டை எவ்வளவு இருக்கும் என்று எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதை போல மற்றவர்கள் யாரிடமும் சேட்டை செய்யக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஆதலால் நாம் யாரையும் சேட்டை செய்யும் விதத்தில் நடந்தும் கொள்ளக்கூடாது, சேட்டையும் செய்யக்கூடாது என்பதை அற்புதமாக கவிஞர் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார். இதேபோல் நாளை மற்றும் ஒரு இலக்கியத்திலிருந்து மற்றொரு புலவரின் ஒரு பாடலை காண்போம். இதுகாரும் இதை கேட்ட அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த தமிழ் சேனலானது நல் முறையில் வளர உங்கள் ஆலோசனையும் அறிவுரையையும் கமெண்டில் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.